வணக்கம் நண்பர்களே, PS தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். போன அத்தியாயத்துல ஸ்ருதி நீலா விஜயேந்திரன் வீட்டுக்கு அவங்க அம்மா கொடுத்த ஸ்வீட் கொழுக்கட்டை இருந்த பாக்ஸ கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ யாருக்கிட்ட மாட்டிட்டு இருந்தா, என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது அப்படிங்கறத இனி வர அத்தியாயத்துல பார்க்கலாம். நிலா 8. உங்ககிட்ட இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க நான் உங்க கிருத்திகா பரத். வாங்க கதைக்குள்ள போவோம். அம்மா கொடுத்த ஸ்வீட் கொழுக்கட்டையை மட்டும் கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம கிளம்பிடணும்னு தான் அவளோட ஒரே எண்ணம். வீடு முழுக்க அமைதியா இருந்துச்சு. ஸ்ருதி மெதுவா உள்ள போய் அம்மா கொடுத்த பாக்ஸ சமையல் அறையில இருந்த சீஃப் செஃப் கிட்ட கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி மூச்சு விட்டா. சரி, கொடுத்தாச்சு, இனிமே கிளம்பிடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வேகமா வெளியே வர ஆரம்பிச்சா. ஆனா அவ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. ஏய் அப்படின்னு ஒரு அதிகாரமான குரல். அந்த ஒரு குரலே அவளை அப்படியே நிக்க வச்சுச்சு. அந்த குரல் யாரோடதுன்னு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு தெரியும் அது விஜயேந்திர சிம்மனோட குரல். மெதுவா திரும்பி பார்த்தா. அவன் அங்க நின்னுட்டு இருந்தான், கைகளை கட்டிட்டு கூர்மையான பார்வையோட அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். எங்க வீட்டுல உனக்கு என்ன வேலை அப்படின்னு அவனோட குரல் கேட்டுச்சு. ஸ்ருதிய அது இன்னும் பயமுறுத்துச்சு. அப்போ அவனுக்கு வயசு 17. ஆனா அந்த வயசுலயே நல்ல உயரம், கம்பீரமான தோற்றம், அழுத்தமான பார்வை, யாரையும் பயப்பட வைக்கிற மாதிரி இருந்தது. கால்களை உறுதியா ஊன்றி கைகளை கட்டிக்கிட்டு அவளையே துளை போடுற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான். ஸ்ருதிக்கோ எந்த தப்பும் செய்யல. ஆனா ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி மனசு துடிச்சுது. அந்த நேரத்துல இளம் பச்சை நிற பாவாடை சட்டையில தங்க நிற பார்டர் போட்ட உடையில ஒரு தேவதை மாதிரி நின்னுட்டு இருந்தா ஸ்ருதி நீலா. 12 வயசுதான். கள்ளம் கபடம் இல்லாத முகம், அழகான மீன் விழிகள். ஆனா அந்த விழிகள் முழுக்க இப்போ பயம் மட்டும்தான். அவனோட கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு கூட அவளுக்கு தெரியல. அதே நேரம் விஜயேந்திரனும் ஒரு நிமிஷம் அவளையே பார்த்துட்டு இருந்தான். கோவில்ல செதுக்கின சிலை மாதிரி அவ்வளவு அழகா இருந்தா ஸ்ருதி நீலா. ஆனா அடுத்த நொடியே நாகவல்லி சொன்ன வார்த்தையெல்லாம் அவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவனோட முகம் இறுகி போச்சு. ஸ்ருதியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மெதுவா அத்தான் அப்படின்னு கூப்பிட்டா. அவ்வளவுதான். அடுத்த நொடியே விஜயேந்திரனோட கோபம் வெடிச்சிச்சு. அத்தானா? அத்தான் கித்தான்னு சொன்ன பல்லையே கலட்டிடுவேன் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே சொன்னான். ஸ்ருதி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. ஆனா அவன் இன்னும் நிறுத்தல. யாருக்கு யாருடி அத்தான் அப்படின்னு கோவமா பேசினான். என்ன அப்படி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட தகுதி என்னவோ அதுக்குள்ளேயே இரு. உறவு முறை கொண்டாடுறதெல்லாம் இங்க வேணாம் அப்படின்னு சொன்னான். ஒவ்வொரு வார்த்தையும் அவளோட மனசுல அம்பு மாதிரி பாஞ்சிச்சு. ஸ்ருதியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிச்சு. அவ அவனையே பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தா. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இவருக்கு என் மேல இவ்வளவு கோபம் அப்படின்னு நினைச்சா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுது. அவனுக்கு என்னைய சுத்தமா பிடிக்கல. விஜயேந்திரன் மீண்டும் பேச ஆரம்பிச்சான். இந்த வீட்டுக்கு வர்றது, இங்க இருக்கிறவங்க கிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறது, விந்தியாவை கஷ்டப்படுறது, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அவளை மேலிருந்து கீழ் வர கை நீட்டி காட்டினான். இனிமே இப்படியெல்லாம் நடந்துகிட்டா தொலைச்சிடுவேன் அப்படின்னு கர்ஜிச்சான். அந்த கர்ஜனையில ஸ்ருதி தன்னையும் அறியாம ஒரு அடி பின்னாடி நகர்ந்துட்டா. அதுவரை அடக்கி வச்சிருந்த கண்ணீர் அப்படியே வெள்ளமா வெளியே வந்துச்சு. அவளால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவ அழுறதையே விஜயேந்திரன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளை இன்னும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஏனோ அவ கண்ணீர் அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சலனத்தை உருவாக்க ஆரம்பிச்சுது. அந்த உணர்வு என்னன்னு அவனுக்கே புரியல. சில நொடிகள் அமைதியா நின்னா. கடைசியா போ அப்படின்னு மட்டும் சொன்னான். அந்த ஒரு வார்த்தைக்காகவே காத்திருந்த மாதிரி ஸ்ருதி அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போயிட்டா. ஸ்ருதி நீலா அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போனா.
அவ போன திசையவே சில நொடிகள் அமைதியா பார்த்துக்கிட்டே நின்னா விஜயேந்திர சிம்மன். அந்த நேரம் அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தான். அங்க விந்தியா நின்னுட்டு இருந்தா. அவளோட கண்களும் கலங்கி இருந்துச்சு. அண்ணனை பார்த்தவளுக்கு கோபமும் இருந்துச்சு, வருத்தமும் இருந்துச்சு. அண்ணா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அவ ரொம்ப நல்லவண்ணா. நாகவல்லி அத்தை சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு கண்ணீர் கலந்த குரல்ல சொன்னான். விஜயேந்திரனும் கொஞ்சம் கூட யோசிக்காம பதில் சொன்னான். விந்தியா, நாகவல்லி அத்தை சொல்றத மட்டும் வச்சு நான் யாரையும் முடிவு பண்ண மாட்டேன். ஆனா என் தங்கச்சியை யாராவது கஷ்டப்படுத்தினா அது யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு எதிரா ஏதாவது நடந்தாலும் அதையும் நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த ரெண்டுமே அவங்க வீட்டுல நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா விந்தியாவால அங்க நிக்க முடியல. ஸ்ருதி அழுதுகிட்டே போன காட்சி அவ மனச ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா. அதுக்கப்புறம் இல்ல, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவளும் ஸ்ருதி பின்னாடியே போனான். இந்த விஷயம் எதுவுமே வீட்டுல இருந்த பெரியவங்களுக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க. அதனால இந்த சின்ன மனக்கசப்பு அந்த 2 குழந்தைகளோட மனசுக்குள்ளேயே நின்னு போச்சு. அதுக்குள்ள ஸ்ருதி நிலா வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே தன்னோட கண்ணீரை எல்லாம் தொடச்சுக்கிட்டா. அம்மா பார்த்தா கவலைப்படுவாங்க, அதனால அவளோட கண்ணீர் எதுவும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சா. எதுவுமே நடக்காத மாதிரி முகத்தை சரி பண்ணிக்கிட்டா. வீட்டுக்குள்ள போனதும் யோகாம்பிகைய பார்த்து கொடுத்துட்டேமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு தலை குனிஞ்சபடியே நேரா தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டா. யோகாம்பிகைக்கும் எதுவும் சந்தேகம் வரல. அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியில இருந்து அத்தை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வந்தா விந்தியா. யோகாம்பிகை அவளை பார்த்ததும், வாமா விந்தியா, எப்படி இருக்க? ஸ்ருதி உள்ளதான் இருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஆனா விந்தியாவுக்கு அதெல்லாம் பேசுற மனநிலையே இல்ல. சரி அத்தை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேகமா ஸ்ருதியோட ரூமுக்கு போக முயற்சி பண்ணான். அப்போ யோகாம்பிகை அவளை நிறுத்தினாங்க. இருமா, இத சாப்பிடு அப்படின்னு ஏதோ எடுத்து கொடுத்தாங்க. ஆனா அவ, அத்தை நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா உள்ள போயிட்டா. ரூமுக்குள்ள போனதும் ஸ்ருதி அமைதியா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தத பார்த்தா. ஸ்ருதி அப்படின்னு மெதுவா கூப்பிட்டா. அவ்வளவுதான். அடுத்த நொடியே ஸ்ருதி எழுந்து வந்து விந்தியாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறி அழ ஆரம்பிச்சுட்டா. விந்தியாவுக்கும் கண்ணீர் வந்துடுச்சு. தோழியோட முதுக மெதுவா தடவி கொடுத்துக்கிட்டே, ஒன்னும் இல்லடி, அண்ணா தெரியாம பேசிட்டாங்க, நீ அண்ணனை தப்பா புரிஞ்சுக்காதன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சா. ஸ்ருதி மட்டும் எதுவுமே பேசல, அழுதுகிட்டே இருந்தா. விந்தியாவோட மனசு 2ஆ பிளந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் தோழி, இன்னொரு பக்கம் உயிருக்கு உயிரான அண்ணன். யாரையும் விட்டு கொடுக்க முடியல, யாரையும் குறை சொல்லவும் முடியல. ஸ்ருதி மட்டும் தன்னோட கண்ணீருக்கு நடுவுல ஒரு சின்ன சோக புன்னகை சிரிச்சா. அது விந்தியாவுக்காக. உன் அண்ணனை நான் எப்படி வெறுப்பேன், உன்னை எப்படி கஷ்டப்படுத்துவேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. ஆனா அத வாய் விட்டு சொல்ல முடியல. சில நிமிஷங்கள் அமைதியா போச்சு. விந்தியா இன்னும் அவளோட கைய பிடிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் சரி விடுடி, வா வெளியே போய் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சிரிக்க வைக்க முயற்சி பண்ணா. ஆனா ஸ்ருதி உடனே தலையசைச்சா. வேணா விந்தியா, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னா. விந்தியா அதிர்ச்சியா பார்த்தா. ஏன்? ஸ்ருதி மெதுவா சொன்னா. நீ இங்க வந்தது தெரிஞ்சா உங்க அண்ணன் உன்னை திட்டுவாரு அப்படின்னு. அதை கேட்டதும் விந்தியா சிரிச்சா. அப்படியெல்லாம் இல்லடி, அண்ணா என்ன இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் வருத்தமா இருந்ததுனாலதான் அப்படி பேசிட்டாங்க, மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது. ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சா விடமாட்டாங்க, அவ்வளவுதான். என் மேல ரொம்ப பாசம், எனக்கு ரொம்ப ஸ்வீட் அண்ணா. நான் இங்க வர்றது அவர் தடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தா. ஆனா ஸ்ருதிக்கோ அந்த வார்த்தைகளை கேட்டதும் மனசுக்குள்ள மட்டும் ஒரு வேதனை. உன் அண்ணனுக்கு என்னைய பிடிக்காது, நீ இங்க வர்றதும் அவருக்கு பிடிக்காது, அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே விந்தியாவை பார்த்தா. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னா, உங்க அண்ணன் கிட்ட இப்பதான் நான் திட்டு வாங்கிட்டு வந்தேன், நீயும் அதை பார்த்த. அப்புறமும் அவருக்கு பிடிக்காதத ஏன் நீ செய்யணும்னு நினைக்கிற விந்தியா அப்படின்னு கேட்டா.
அந்த கேள்விக்கு விந்தியாவால உடனே பதில் சொல்ல முடியல. சில நொடிகள் அமைதியா இருந்தா. அதுக்கப்புறம் உறுதியா சொன்னா, ஒரு நாள் கண்டிப்பா எங்க அண்ணன் உன்னை புரிஞ்சுப்பாரு, நீ வருத்தப்படாதடி அப்படின்னு சொன்னான். ஸ்ருதி மெதுவா சிரிச்சா. அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை விந்தியா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அதுவே எனக்கு போதும். அந்த ஒரு வரிய கேட்டதும் விந்தியாவோட கண்கள் மறுபடியும் கலங்க ஆரம்பிச்சுது. அந்த நேரத்துல ஹாய் விந்தியாக்கா அப்படின்னு ஒரு சின்ன பையனோட குரல் கேட்டுச்சு. 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அங்க ஸ்ருதியோட தம்பி ஓடி வந்துகிட்டு இருந்தான். எப்போதும் போல உற்சாகமா சிரிச்ச முகத்தோட விந்தியாவை பார்த்து அக்கா விளையாடலாமா அப்படின்னு ஆசையா கேட்டான். அவனோட முகத்தை பார்த்ததும் ஸ்ருதியால மறுக்கவே முடியல. எவ்வளவு மனசு உடைஞ்சிருந்தாலும் தம்பியோட ஆசைய கெடுக்க அவளுக்கு மனசு வரல. சரின்னு மெதுவா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சாங்க. விளையாடினாங்கன்னு சொன்னாலும் ஸ்ருதியோட மனசு இன்னும் அமைதியாகல. அவ சிரிக்க முயற்சி பண்ணனா, ஆனா அந்த சிரிப்புக்குள்ள கூட ஒரு வலி இருந்துச்சு. அத விந்தியாவும் கவனிச்சா. அவளால எதுவும் செய்ய முடியல. அமைதியா தோழி கூடவே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ருதி மறுபடியும் சொன்னா, விந்தியா நீ வீட்டுக்கு போ, ஒரு தடவை இல்ல திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டே இருந்தா. முதல்ல விந்தியா கேட்கல. ஆனா ஸ்ருதி இவ்வளவு வற்புறுத்துறாளேன்னு பார்த்ததும் வேற வரி இல்லாம சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதே நேரம் அந்த பெரிய வீட்டுல தன்னோட ரூம்ல இருந்தா விஜயேந்திர சிம்மன். என்னவோ தெரியல, மனம் அமைதியா இல்ல. ஜன்னல் வழியா வெளிய பார்த்துட்டு இருந்தான். அப்போதான் விந்தியா வீட்டுக்குள்ள வர்றதையும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போறதையும் கவனிச்சான். ஏனோ அவளை பார்த்து பேசணும்னு தோணுச்சு. கீழே இறங்கி நேரா தங்கச்சி கிட்ட போனான். விந்தியா அண்ணனை பார்த்ததும் முகம் சீரியஸா மாறுச்சு. சில நொடிகள் அமைதியா நின்னாங்க. முதல்ல பேசினது விந்தியா தான். அண்ணா பாவம் ஸ்ருதி ரொம்ப அழுதா அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் விஜயேந்திரன் முகம் கொஞ்சம் இறுகி போச்சு. விந்தியா தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா. நம்மளுக்கு வசதி இருக்குன்னு அவளை இப்படி இன்சல்ட் பண்ண கூடாது அண்ணா. அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? அவளோட குரல்ல வருத்தம் மட்டும் இல்ல, ஏமாற்றமும் இருந்துச்சு. விஜயேந்திரன் அமைதியா கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவா கேட்டான், அத்தை எதுவும் சொன்னாங்களா? விந்தியா உடனே இல்ல அப்படின்னு தலையசைச்சா. அவ அத்தை கிட்ட எதுவுமே சொல்லல. உனக்கு பிடிக்கும்னு தான் அத்தை ஸ்வீட் கொடுத்து அனுப்பி இருந்தாங்க. உனக்காக வந்தவளை நீ இப்படி திட்டன்னு சொல்லும் போது விந்தியாவோட குரலே உடஞ்சு போச்சு. அந்த வார்த்தைகள் விஜயேந்திரனுக்கு உள்ளுக்குள்ள எங்கேயோ பட்டுச்சு. ஆனா அவன் அதை வெளியே காட்டிக்கல. அமைதியா நின்னுக்கிட்டே இருந்தான். சில நொடிகள் கழிச்சு திடீர்னு கேட்டான், ரொம்ப அழுதாளா அப்படின்னு. அவன் குரல் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் மெலிஞ்சிருந்தது, கொஞ்சம் தயக்கமும் இருந்தது. விந்தியா அதை கவனிச்சா. முதல்ல ரொம்ப அழுதா, ஆனா அப்புறம் சமாதானம் ஆயிட்டா. தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் விஜயேந்திரன் எதுவுமே பேசல. அமைதியா திரும்பி மேல தன்னோட ரூமுக்கு போயிட்டான். ஆனா அந்த நாள்ல இருந்து அவனோட மனசுல ஒரு சின்ன மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. ஏனோ இதுவரைக்கும் கோபம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அவ அழுததும் விந்தியா சொன்ன வார்த்தைகளும் அவனோட மனசுல திரும்ப திரும்ப ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ உனக்காக தான் வந்திருந்தா, அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு மறக்கவே முடியல. ஏன் மனசு இவ்வளவு அமைதி இல்லாம இருக்கு, ஏன் அவ அழுதது திரும்ப திரும்ப ஞாபகம் வருதுன்னு அவனுக்கே புரியல. ஆனா ஸ்ருதி நிலா மட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டா. இனிமே அந்த வீட்டு பக்கம் போகவே கூடாது. அம்மா எப்போ ஏதாவது வாங்கி கொடுத்து அங்க போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாலும் அதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிடணும். அவளால மறுபடியும் அந்த அவமானத்தை சந்திக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏதாவது விழா, விசேஷம், குடும்ப நிகழ்ச்சி இப்படி எங்கேயாவது விஜயேந்திர பார்க்க நேர்ந்தாலும் அவனை ஒரு தடவை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டா. தலை குனிஞ்சபடியே அவனை கடந்து போயிடுவா. விஜயேந்திரனும் அதை கவனிப்பான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி தோலை குலுக்கிட்டு அலட்சியமா அங்கிருந்து போயிடுவான். ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறல, விந்தியாவோட நட்பு. அந்த நட்பை ஸ்ருதியால விட முடியல. விந்தியா வருத்தப்படுறத அவளால பார்க்க முடியாது. அதே நேரம் விஜயேந்திரன் செஞ்சதையும் அவளால மறக்க முடியல.
அதனால விந்தியாவுக்காக மட்டும் அந்த நட்பை தொடர்ந்து காப்பாத்தினா. இத பார்த்ததும் தாராவும் ஷைலஜாவும் அவங்களோட வேலைகளை நிறுத்தல. அடிக்கடி ஏதாவது செஞ்சு 2 பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி விந்தியாவும் ஸ்ருதியும் அவங்களோட நட்பை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திக்கிட்டே வந்தாங்க. ஒரே ஒரு மாற்றம் மட்டும் நடந்தது. முன்னாடி மாதிரி விந்தியாவோட வெளியே போறது, ஒன்னா சுத்துறது, அதையெல்லாம் ஸ்ருதி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டா. ஏன்னா அவ மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான், இதுக்கு மேல யார் போய் உங்க அண்ணன் கிட்ட திட்டு வாங்குறது? அந்த ஒரு கேள்வியோட அவ மெதுவா தன்னைய அந்த குடும்பத்துல இருந்து விலக்கி கொள்ள ஆரம்பிச்சா. இது ஒரு சின்ன முடிவா தோணலாம், ஆனா அதே முடிவுதான் அவங்களோட வாழ்க்கைய இனிமே எப்படி மாத்த போகுதுன்னு அடுத்த அத்தியாயங்கள்ல தான் தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த எபிசோடுகள்ல பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.